வெல்கம் டு சனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஒரு வாட்டி கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ அவ்வளோ வந்து பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய உடல் வலி, ஃபீவர், டெங்கு காய்ச்சல், அது இது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வரோம். பட் ஆனா அந்த டைம்ல நம்ம வந்து டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துப்போம். ஃபீவர் இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸ் எடுத்துப்போம், சளி இருந்தா டேப்லெட் எடுத்துப்போம், தலைவலி இருந்தா டேப்லெட் எடுத்துப்போம். சோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்மே ஸ்டார்ட் ஆக சொல்லவே நமக்கு தெரியாது. தைலம் தேடுவோம், இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் அதை பெருசான பிறகு நம்ம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வாங்கிட்டு வருவோம். பட் ஆனா ரொம்ப ஈஸியா ஸ்டார்டிங்லயே வந்து நம்ம இதை ரெக்கவர் பண்றதுக்கு நம்மளே ரொம்ப பியூர் ஹெர்பலா நம்மளுக்கு வீட்லயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான், ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம். பிளிப்கார்ட் தானே? அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து அப்படியே செட்டா வந்து உங்களுக்கு கிடைக்குது. சோ அமேசான்ல தான் இதை ஆர்டர் பண்ண. ஓபன் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி செய்யறது அந்த ரெமெடின்றத நீங்க பாக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டுலதான் இது இருக்கணும்னு இல்லைங்க, பெரியவங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்டே போக வேணாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெமெடி பாத்தீங்கன்னா பெயின் ரிலீஃப், கை கால் ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப், சீதளம், தலைவலி, அப்புறம் கோல்டு, அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீவர், இது எல்லாத்துக்குமே ரெக்கவர் ஆகும். சோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்தோம் நம்ம போட்டோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த ரெமெடி வந்து நான் திட்டத்திட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 5 இயர்ஸா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது வந்து பெங்களூர்ல எங்க சித்தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க. எங்க அம்மாவோட சிஸ்டரோட, எங்க அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அங்க குளிர் தான், ஃபுல்லா கிளைமேட் ஃபுல் சில் கிளைமேட். சோ அவங்க வந்து இத வந்து ரெகுலரா அவங்க பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் டைம் நாங்க போனப்ப கோல்டா இருந்துச்சு, எனக்கு பாப்பாக்கெல்லாம் கோல்டா இருந்தப்ப வந்து அவங்க வந்து இதை எடுத்து கொடுத்தாங்க. இது என்ன ஏதுன்ட்டு நம்ம கேக்குறப்ப அவங்க வந்து சொன்னாங்க இது எல்லாமேன்ட்டு. எனக்கு வேணும்னு சொன்னேன், எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் நாங்க எப்ப போனாலுமே எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்போம். அப்பதான் எங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னப்ப வந்து அவங்க வந்து சொன்னாங்க. பட் அவங்க சொல்றப்ப எனக்கு அதோட நேமும் நான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கல. அதோட என்ன டீடைல்ஸ் கேட்டுட்டேன், எப்படி செய்யறது மெத்தட் கேட்டுட்டேன். பட் ஆனா அதோட நேம் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் கிளியரா பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தனுப்பின அந்த தைலம் காலி ஆயிட்ட பிறகு இப்ப வந்து இந்த சீசனுக்கு பயங்கர கோல்டு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி என்னதான் பண்றது இதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சு நான் நிறைய செக் பண்ணப்ப இவங்க சொன்ன அதே விஷயம் நான் படிச்சு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அமேசான்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக் இருக்கு. இது வந்து வெளியில நாட்டு மருந்து கடையிலுமே கூட கிடைக்கும். பட் நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, கிடைக்குமா கிடைக்காதான்றது நீங்க இருக்க ஏரியாவா இருக்கிற ஊரை பொறுத்தது. பட் ஆனா நாங்க இருக்கிற ஏரியால இதை போய் தேடணும், அதெல்லாம் போடணும்னா இது சொல்லிட்டு நாங்க வந்து அமேசான்ல இது அப்படியே பேக்கிங்கா வருது. நீங்க இதை பேக் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னா இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்றது. ரொம்ப ஈஸி தாங்க. ஃபயர் எதுவும் இல்ல, நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. ஒன்லி மிக்சடு மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். இதோட பிரைஸ் வந்து 489. இதுக்கு வந்து 450 தான் இதோட பிரைஸ். ஒரு 32 rupees வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் போட்டிருக்காங்க.
பட் ஆனால் இது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். நமக்கு வந்து இது எப்படி இருக்கும், இதுதான் இது இந்த மாதிரி தான் இருக்கும்ன்றது நான் பார்த்தது இல்லை. ஸோ அதுக்காண்டி நம்ம இதை ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போனோம்னா நம்ம கேட்டோம்னா அவங்க இதை காமிச்சாங்கன்னா நமக்கு தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துருவீங்க. Crystals. இது பாத்தீங்கன்னா மென்தால் கிறிஸ்டல் புதினா உப்பு. சோ இது ஓபன் பண்ணி போலோ சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லையா, ரவுண்ட் ரவுண்டா இருக்குமே, அது சாப்பிட்டோம்னா நமக்கு இது வரைக்கும் ரிலீஃப் ஆகும். பட் இதை ஸ்மெல் பண்ணாலே அது ரிலீஃப் ஆயிடுது. சூப்பர். பாருங்க கிறிஸ்டல் மாதிரி இருக்கு, தெரியுதா? இது பவுடர் கற்பூரம், கேம்பர் பவுடர். மெயினா இந்த கற்பூரம், இது கற்பூரம் இதை மட்டும் வந்து பியூர் பூங்கற்பூரமா வாங்கிக்கோங்க. இதோட நான் இன்னொரு ஒரு பொருள் சொல்றேன், அதையும் ஆட் பண்ணிக்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கோவில் வாசனை. எனக்கு இதோட வெளியே எவ்வளவு விற்கிதுன்னு தெரியாது, நான் கேட்கல. பட் ஆனா இதோட ரேட் வந்து இதுல பாத்தீங்கன்னா 599 போட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா 429 கற்பூரம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா 459. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 500க்குள்ளதான் போட்டிருக்கு. பட் நான் 3மே சேர்த்து 450க்கு தான் வந்து வாங்கினேன். வெளியே வாங்கினீங்க. இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்திருந்தேன். இது மட்டும் நாட்டு மருந்து கடையில் எனக்கு கிடைச்சிது. திருவள்ளூரில் நாட்டு மருந்து கடையில் வந்து இது கிடைச்சிது. ஸோ இது மட்டும் நான் கொஞ்சம் கிராம் வந்து 80 ரூபாய். இது மட்டும் இது வந்து விலை அதிகம். பட் நம்ம இது 3த்தையும் இந்த ரேட்டுக்கு வாங்குறோன்னா பார்த்து தான் நான் சொல்லுவேன். மற்றது இது ரெண்டும் வந்து எப்படியும் கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆகும், அது ஒரு 150 கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று இது வந்து வாங்கணும்னா இதுவுமே விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் வாங்கிக்கோங்க. இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும். ஸோ அம்மாவுக்கும் கொஞ்சம் வேணும், அதனால நாங்கள் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. வாங்க ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோல தான் போடுறேன். ஒன்னு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போட போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பாட்டில், ஜாம் பாட்டிலோ ஏதோ கிளாஸ் பாட்டில் வந்து சுத்தமா தண்ணிலாம் இல்லாம கிளீனா இருக்கிற பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மென்தால் கிறிஸ்டல் சொல்லக்கூடிய புதினா உப்பு, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடணும். ஏன்னா இது வந்து நீட்டமா இருக்கிறதுனால ஸ்பேஸ் ரொம்ப அடைக்கும், அதனால நம்ம அடியில போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து தைமால் கிறிஸ்டல் நம்ம வந்து இதையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து இது ஏன் இவ்வளோ பெருசு அப்படியே போட்டேன் அப்படின்னீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து கரைஞ்சிடும். இது வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தைலம் வந்து நமக்கு உருவாகும். ஸோ நம்ம பூங்கற்புரமே வந்து இதில் இருக்கிற ஈக்குவல் ரேஷியோ மொத்தமே நான் வந்து இதில் போட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கணும், அதே சேம் டைம் ப்ராடக்ட்மே பியூராக இருக்கணும். கற்பூரம் வந்து பில்ல கற்பூரம் அதெல்லாம் போடக்கூடாது. பூங்கற்பூரம்னா பூங்கற்பூரம் தான் போடணும். அதுதான் வந்து நம்மளோட சுவாச குழல் வந்து ரிலீஃப் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசன் பவர் உண்டு கற்பூரத்துக்கு. அப்புறம்
மென்தால் கிறிஸ்டல் வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை வந்து ஹீட்டாக இருக்கிறப்ப அது வந்து கூல் பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லாமல் இது மூணுத்தையுமே நம்ம ஈக்குவலாக போட்டுட்டு நல்ல ஒரு ஷேக் கொடுங்க. ஷேக் கொடுக்குறப்ப வந்து அது வந்து மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம அப்படியே வச்சிட வேண்டியது. அது அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். எந்த ஒர்க்குமே கிடையாது. நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ணோம் அது இதுன்னெலாம் கிடையாது. இந்த பச்சை கற்பூரமே இதோட ஆட் பண்ணிடணும். பச்சை கற்பூரம் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா இந்த வாசம் வந்து நமக்கு தைலம் வாசனையாக இல்லாமல் இது வந்து நல்லா வந்து ஒரு அரோமா நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும். நம்மளுக்கு ரூமே வந்து அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெடிசன் பவர் உண்டுங்க. ஸோ இது பாருங்கள் கிட்ட 2 ஹவர்ஸ்ல வந்து இது ரெடி ஆகிடும். நம்ம ஹெல்த் வைஸாக வந்து ஃபீவர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேப்லெட் சாப்பிடுவோம். ஃபீவர் நின்றுடும். பட் அது கண்டினியூவா இன்னொரு உடம்புல கண்டினியூவா கூட்டு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டொமக் பெயின். ஸோ ஸ்டொமக் பெயினுக்காண்டியும் ஒரு மாத்திரை சாப்பிடுவோம். அது என்ன ஆகும், சைடு எஃபெக்ட் ஆகும். ஜாயிண்ட் பெயின், கை கால் வலி. ஸோ ஒன்னு ரெக்கவர் பண்ண இன்னொன்னு. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே ஒன்னே ரெக்கவர் பண்ணிடும். 3 in 1 கூட சொல்ல முடியாது. ஆல் பர்பஸ்க்காண்டியுமே எல்லா உடம்புல இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் ரெக்கவர் பண்ணிடும். ரொம்ப 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 பெஸ்ட்டு. நான் ஏன் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சித்தப்பா கிட்ட வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இப்பதான் வந்து எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் சொன்னேன் இது வந்து நிறைய பேருக்கு போடலாம், யூடியூப்ல நிறைய வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்புறம் தைலக்காரங்களாம் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாரு. பட் நாங்க சித்தப்பானால ஒரு விஷயம் வந்து கத்துக்கிட்டோம். நான் பெருக வையகம்ன்ற மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போட்டு இந்த வீடியோ போட்டுட்டேன். ஸோ சூப்பரா இருக்கு. ரொம்ப நம்ம உடல் வலி எல்லாம் எப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்ம கையில இருக்கிற மாதிரி இந்த ஒரு விரல் தொட்டு ஒரே ஒரு சொட்டு இந்த சும்மா இப்படி ஒரு விரல தொட்டும் யூஸ் பண்ணி குட்டி பாட்டில போட்டுக்கோங்க. இது மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு மெல்ட் ஆயிடுச்சு, மெல்ட் ஆயிடும். இது மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு குட்டி பாட்டில் இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் போடுவோம். ஆல்ரெடி வந்து எசென்ஷியல் என்னது யூகோடெக்ஸ் ஆயில். யூகோடெக்ஸ் ஆயில் வந்து பெயின் ரிலீஃப்காண்டியும் த்ரோட் இன்ஃபெக்ஷன்காண்டி நான் 3 போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த பாட்டில் வந்து அதுக்காண்டியுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நமக்கு இந்த மாதிரி பாட்டில் வந்து இந்த கப்போட வர்றது. அப்போ வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு சும்மா ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு சொட்டு இருக்கு இல்லையா, இப்படி தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்மெல், அப்புறம் லைட்டா அவ்வளவுதான். ஃபீவர், கோல்டு, ஜுரம் எல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது. குழந்தைங்களுக்கு இங்க வந்து நெஞ்சு சளி இருக்கும் அதிகமா. ஸோ அந்த மூட்டு கை கால் எங்க பெயினா இருக்கும், ரத்த கட்டிட்டு தான் ரத்தம் எங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரானது. எங்க அம்மா வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பா எங்க அம்மாக்கு வந்து வேற எந்த தைலமோ மூவோ எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. இது ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க, நான் மறுநாள் எடுத்த வீடியோ எவ்வளவு பியூரா தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க. இப்படிதான் ரெடி ஆகும். அந்த மாதிரி ரெடியான பிறகு நம்ம குட்டி பாட்டிலில் குட்டியாக ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்க வேண்டியது தான். கண்டிப்பாக வந்து அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்க்குறப்பவே நினைப்பாங்க, அப்பாடா ஒரு பெரிய விஷயம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இதுக்கு அடிக்ட்னே சொல்லலாம். தைலமோ மூவோ வேறு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எங்கள் அம்மா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு காது வலி வரும். ரொம்ப கோல்ட் ஆகிட்டா கொஞ்சமாக பஞ்சியில் தொட்டு அதை வந்து காதில் வந்து வச்சுட்டாங்கன்னா அந்த காது பெயின்மே கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபுல்லா போட்டேன் அது இத்தனோண்டு தான் வந்திருக்கு எனக்கு. சோ இது வந்து ஒரு ஆகும் 2 years 3 years வரைக்கும் கூட வரும். நம்ம ஒரு டிராப் தான் போட போறோம். சோ அதுக்கு தான் நான் சொல்றது இந்த மாதிரி குட்டி பாட்டில்ல போட்டுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அனுஸ் கிச்சன்ல சமையல் டிப் தான் வரும்ட்டு. இனி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சூப்பரான டிப்பு ரெமெடிஸ்லயே நான் கொடுக்குறேன். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து போச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய மக்கள் நம்மளால நல்லா இருக்கட்டும். ஸோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.